வணக்கம் ஸ்பைசி. கிஷோர் சிங்கமுத்து போகிற கார் ஆக்சிடென்ட் ஆகிற மாதிரி படம் ஸ்டார்ட் ஆகுது. கிஷோர் ஒய்ஃப் அபிராமி, ஒரு தங்கச்சி, ஒரு பொண்ணு இருக்காங்க. தங்கச்சி தான் ஹீரோயின். டிடிஎஃப் வாசன் ஃபுட் டெலிவரி பண்ணுற பையன். ஒரு பெரிய கட்சி தலைவி ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆகும்போது அவங்க வீட்டில் கொள்ளை நடக்கு. இதில் 2 செக்யூரிட்டி செத்து போகிறாங்க. கிஷோர் சொந்தமாக கேப் ஓட்டுறாரு. டிடிஎஃப் வாசன் கிஷோர் ரோட்டில் பார்க்குறப்போ கிஷோருக்கு ஆக்சிடென்ட் ஆகுது. இதில் கிஷோருக்கு காலில் அடிபட்டுரும். இதனால் 12 வாரத்துக்கு காரை ரெண்ட்டுக்கு விட்டுருவாரு. இன்ஸ்பெக்டர் போஸ் வெங்கட் வண்டியை செக் பண்ணுறப்போ ஒரு பையன் வீடியோ எடுத்தான்னு சொல்லி அரெஸ்ட் பண்ணுறாங்க. அந்த பையன் லாக்அப்பில் இறந்து போயிடுறான். இந்த கேஸில் கிஷோரை தப்பாக மாட்டி விட்டுறாங்க. இந்த கேஸ்லேருந்து கிஷோரை எப்படி தப்பிக்கிறாரு, டிடிஎஃப் வாசன் எப்படி கிஷோரை கேஸ்லேருந்து வெளியே கொண்டு வராருங்கிறதான் இந்த படத்தோட கதை. டிடிஎஃப் வாசன் நல்லா நடிச்சிருக்காரு. ஃபஸ்ட்டு படம் மாதிரினாலும் நல்லா பெட்டராகவே பெர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்காரு. கிஷோர், அபிராமி எல்லாரும் அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸான நடிப்பை வெளிப்படுத்தியிருக்காங்க. டிடிஎஃப் வாசன் இன்ட்ரோ நல்லா இருக்கு. ஒரு காமெடி ஒன்று பண்ணியிருக்காரு, படத்தில் போய் பாருங்க. கிஷோருக்கு போலீஸ் பண்ணுற டார்ச்சர்லாம் பார்க்கும்போது கொஞ்சம் பயமாக இருக்கும். பொலிட்டிக்கல் இன்ஃப்ளூயன்ஸ், நல்ல போலீஸ், கெட்ட போலீஸ் எல்லாத்தையும் காட்டியிருக்காங்க. டிடிஎஃப் வாசன் ஃபைட் சீன் எல்லாம் நல்லா பண்ணியிருக்காங்க. அவர் ஃபஸ்ட்டு படம்னால அதை பெட்டராகவே பண்ணியிருக்காரு. லவ் போர்ஷன் சாங்ஸ் எல்லாம் கொஞ்சம் கிரிஞ்சாகவே இருக்குது. பேக்ரவுண்ட் மியூசிக் நல்லா பெட்டராக சூப்பராக இருக்குது. எண்டு காலில் 1980s இருந்து இப்போ நடந்த அஜித்குமார் அவர்கள் டெத்து வரைக்கும் காட்டியிருக்காங்க. டீசெண்டான ஃபிலிம். தியேட்டரில் போய் பாருங்கள், டிசப்பாயின்மெண்ட் பண்ணாது.